Hello friends, welcome to Arun Academy channel. நாம இந்த செக்ஷன்ல question explanation ரைட்டுங்களா question explanation in genetics வந்து நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா ஆல்ரெடி வேற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எல்லாமே அந்த question explanation போயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டா அந்த வீடியோஸ் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க ரைட்டுங்களா. அதே நம்ம எல்லா வீடியோஸ்லயும் வந்து சொல்ற மாதிரி தாங்க, நம்ம அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் எக்ஸாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மாடல் எக்ஸாம்ஸ் எழுதணும் ரைட்டுங்களா. மாடல் எக்ஸாம்ஸ் உடைய லிங்க் கீழே இருக்குங்க, கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க ரைட்டுங்களா. நம்ம இந்த செக்ஷன்ல ஜெனடிக்ஸ் நம்ம பார்க்கலாம், அதாவது மரபியல்னுட்டு. நம்ம மரபியல்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பிளஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா. இன்னைக்கு நாம இந்த வீடியோஸ்ல எது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ப்ரெசென்டா இருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்தா அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து அந்த சாய்ஸஸ் எப்படி எல்லாமே வந்து நம்ம டிக் பண்றதுன்னுட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. First question, a nucleotide is formed of நியூக்ளியோடைடுகள் டேஸ் ஆல் உருவாக்கப்படுகிறது. இது வந்து நியூக்ளியோடைட்ஸ்னாவே பேஸ்ட் ஆன் தட் டிஎன்ஏ ஓரியன்டட் தான் வரும் ரைட்டுங்களா. அதுலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைட்ஸ் ரெண்டு பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க ரைட்டுங்களா. நம்ம இந்த கொஸ்டின்ல நியூக்ளியோசைட்ஸ் நமக்கு தேவையில்லை, ஆனா நியூக்ளியோடைடுகள் பத்தி வந்து நம்ம ரெஃபர் பண்ணிருக்கிறோம் ரைட்டுங்களா. இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான், டிஎன்ஏவோட பேசிக் தான் நம்ம நியூக்ளியோடைட்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம போயிடலாம். இங்க பியூரின் கமா பிரைமிடின் கமா அண்ட் பாஸ்பேட், பியூரின் பிரைமிடின் மற்றும் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க ஏ ஆப்ஷன்ல. பி ஆப்ஷன்ல பியூரின் சுகர் அண்ட் பாஸ்பேட், அதாவது பியூரின் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க. சி ஆப்ஷன்ல நைட்ரஜன் பேஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க, அதாவது நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன்ல பைரிமிடின் சுகர் அண்ட் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க, அதாவது பைரிமிடின் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க ரைட்டுங்களா. இதுக்கு நீங்க ஒரு கரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்க கரெக்டா டிக் பண்றது ஓரளவுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்கும் ரைட்டுங்களா. அதாவது நியூக்ளியோடைட்ஸ்ன்றது ஒன் ஆஃப் தி யூனிட் தான் ரைட்டுங்களா, யூனிட் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த நியூக்ளியோடைடு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து அப்படியே ஃபார்மேஷன் வந்து ஆவாங்க, நான் ஜென்ரலா நான் சொல்றேன் ரைட்டுங்களா. ஆனா இதனுடைய கொஸ்டினுடைய மீனிங் என்னன்னா நியூக்ளியோடைட்ஸ்ன்றது எதனால வந்து ஆக்கப்பட்டதுன்னுட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ரைட்டுங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் ஓகேங்களா, சி தான். இதுக்கான ரீசன் வந்து நான் கீழே வந்து எக்ஸ்பிளேஷன் நான் பண்ணிருக்கேன் பாருங்க, அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ரைட்டுங்களா. அதாவது nucleotide is a unit of DNA. Next வந்து which is formed of nitrogen bases, sugar and phosphate. அதாவது தமிழ்ல நியூக்ளியோடைடுகள் என்பது டிஎன்ஏவின் ஒரு சின்ன அலகு. நெக்ஸ்ட் வந்து மேலும் நியூக்ளியோடைடுகள் நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட்டால் ஆனது, அதாவது நைட்ரஜன் காரங்கள் பிளஸ் சர்க்கரை பிளஸ் பாஸ்பேட், இது மூணுமே வந்து சேர்ந்துதான் நியூக்ளியோடைட்ஸ் வந்து கிரியேஷன் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இப்போ கீழே வந்து நீங்க பாருங்க, அப்போ இங்க நமக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு டவுட் வரும், அதாவது நைட்ரஜன் பேசஸ்ன்றது எது பிளஸ் வந்து சர்க்கரைன்றது எப்படி இருக்கும் பிளஸ் வந்து பாஸ்பேட்ன்றது எதுன்னுட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். அந்த கிளாரிபிகேஷனுக்காக கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இவங்க தான் நைட்ரஜன் பேசஸ். அடினைன், ஏன்றது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருமே வந்து பியூரின்ஸ் சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரைமிடின்ஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இவங்க தான் நைட்ரஜன் பேசஸ், நைட்ரஜன் காரங்கள் பிளஸ் 5 கார்பன் கொண்ட ஒரு சுகர், நெக்ஸ்ட் வந்து பாஸ்பேட் குரூப்பான்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்ததான் நமக்கு நியூக்ளியோடைட்ஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க ஏ ஆப்ஷன்ல வந்து நீங்க பாருங்க, இது ஏ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பியூரின்ஸ் இருக்கிறாங்க, பிரைமிடின்ஸ் இருக்காங்க, பாஸ்பேட் இருக்காங்க, ஆனா இங்க வந்து யாரும் இல்ல, சுகர் இல்ல ரைட்டுங்களா. அதனால வந்து ஏ ஆப்ஷன் வந்து வராது. பி ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பியூரின்ஸ் இருக்காங்க, சுகர்ஸ் இருக்காங்க அண்ட் பாஸ்பேட், ஆனா வந்து இங்க யார் மிஸ், பிரைமிடின்ஸ் வந்து மிஸ் ஆகுறாங்க ரைட்டுங்களா. நான் எதுக்காக இது எக்ஸ்பிளேஷன் பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்றதுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எதுக்காக தப்புன்னுட்டு ஒரு திங்கிங் வந்து நமக்கு வரணும் ரைட்டுங்களா. அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா.
நம்ம அதர் ஆப்ஷன் கூட வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் கரெக்டான சூட்டபிளான பாயிண்ட் ஆர் சூட்டபிளான ஆப்ஷன் வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் இருக்கான்னுட்டு நம்ம திங்கிங்ல வந்து ஸ்ட்ராங்கா வரணும் ரைட்டுங்களா. இல்லைன்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ஆனா நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணா பிரச்சனை இல்லைங்க, ஆனா மிஸ்டேக் பண்ணா அங்க மைனஸ் மார்க் போகும், அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் ரைட்டுங்களா. அதுக்காக தான் மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதான். பி ஆப்ஷன் பியூரின் சுகர் அண்ட் பாஸ்பேட் இருக்கு, ஆனா பிரைமிடின்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கு. சி ரைட். நெக்ஸ்ட் வந்து டி ஆப்ஷன்ல பிரைமிடின்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு அண்ட் வந்து பாஸ்பேட் இருக்கு. ஆனா இங்க வந்து யாரு ஆப்சென்ட்னா பியூரின்ஸ் வந்து ஆப்சென்ட் ரைட்டுங்களா. அப்போ வந்து சி ஆப்ஷன்ல வந்து யாரு இருக்காங்க, நைட்ரஜன் பேசஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட் ரைட்டுங்களா. ஆனா இங்க வந்து நைட்ரஜன் பேசஸ் கொடுத்துருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பியூரின்ஸ் பிரைமிடின்ஸ் தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட்ரஜன் பேசஸ்ன்றது உள்ள இருக்கிற அந்த கோர்ஸ் தான், அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் ரைட்டுங்களா. புரியுதா நீங்க சொல்றது? நைட்ரஜன் பேசஸ்ன்றது அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் உள்ள இருக்கிற கோர்ஸ் தான். அந்த கோர்ஸை வந்து ரெண்டு பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பியூரின்ஸ் அண்ட் பிரைமிடின்ஸ் ரைட்டுங்களா, பேஸ்ட் ஆன் தட் ரிங் ஸ்ட்ரக்சர் ரைட்டுங்களா. எவ்வளவு டபுள் ரிங்கா சிங்கிள் ரிங்கான்னுட்டு பியூரின்ஸ் பிரைமிடின்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த வகையில தான் இங்க வந்து நைட்ரஜன் பேஸ் வந்து போட்டிருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ வந்து யார் கரெக்டான ஆப்ஷன், நைட்ரஜன் பேசஸ்னா ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிடும், பியூரின்ஸும் வந்துடும் பிரைமிடின்ஸும் வந்துடும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து சுகர் பிளஸ் வந்து பாஸ்பேட், இவங்க மூணு பேருமே சேர்ந்தாதான் நமக்கு நியூக்ளியோடைட்ஸ் வந்து கிடைப்பாங்க ரைட்டுங்களா. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து அனலைஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. ஆனா நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து எப்போ வராதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து கரெக்டா நாம வந்து ரெஃபர் பண்ணும் ரைட்டுங்களா. அதாவது நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ல இருந்து பிளஸ் வந்து இன்புட் நாலேஜ் வரைக்கும் வந்து ஒரு டாபிக் டோட்டல் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெஃபர் பண்ண மட்டும்தான் இது மாதிரி இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு ஈஸி தான். ஆனா டிக் பண்ற உள்ள போயிட்டு நீங்க எக்ஸாம்ல டிக் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் ரைட்டுங்களா. நம்ம அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். நாம அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் நாம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டியூரிங் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தி ஸ்டாண்ட் செப்பரேட் பை, அதாவது டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நடைபெறும் பொழுது டிஎன்ஏ இலைகள் பிரிவதற்கு எது உறுதுணையாக இருக்கும் ரைட்டுங்களா. இதுல ஒரு குறிப்பிட்ட என்ஜைம்ஸ் இன்வால்வ்மெண்ட் வந்து ஆகும். அந்த என்ஜைம்ஸ் நம்ம கீழே நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ பாலிமரேஸ், ஆனா ஏ ஆப்ஷன் வந்து வரவே வராது. டிஎன்ஏ பாலிமரேஷன்ன்றது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடைபெறும் போது உட்புறத்துல வந்து அது இன்வால்வ்மெண்ட் ஆகுமே தவிர, ஆனா அந்த டிஎன்ஏ அப்படியே வந்து டபுளா இருக்குங்க அந்த டிஎன்ஏ. இதை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது ரைட்டுங்களா. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து வரவே வராது. நெக்ஸ்ட் வந்து பி ஆப்ஷன், ஆனா பி ஆப்ஷன் வந்து வராது. அதுக்கான ரீசன் வந்து நான் இங்க டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்றேன். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். டி ஆப்ஷன் வந்து டோஃபோ ஐசோமரேஸ் உடைய ஒன் ஆஃப் தி கிளாஸ் தான் கைரேஸ் சொல்லுவாங்க. அது கைரேஸ் கைரேஸ்ன்றது டோஃபோ ஐசோமரேஸ் கூட வந்து லிங்க்ல இருக்கிறவங்க ரைட்டுங்களா. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல வந்து 4வது வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ரீசன் வந்து நான் இங்க நான் சொல்றேன் பாருங்க. ரீசன் எலிகேஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஈகோலைல 1700 அதாவது 1976ல கண்டுபிடிச்சாங்க ரைட்டுங்களா. எலிகேஸ்ன்றது ஒன் ஆஃப் தி என்ஜைம். எலிகேஸ்ன்றது ஒன் ஆஃப் தி என்ஜைம். இதுல வந்து டிஎன்ஏ எலிகேஸ் அண்ட் ஆர்என்ஏ எலிகேஸ் ரெண்டு பிரிவா வந்து பிரசன்டா இருக்கும். இது இந்த மெஜாரிட்டி நம்ம எலிகேஸ் என்ஜைம்ஸ் எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம கிட்ட வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். அதாவது இது மாதிரி வந்து டபுளா பிரசன்டா இருக்கும் டிஎன்ஏ ஸ்டாண்ட். நம்ம கிட்ட வந்து இது மாதிரி டபுள் ஸ்டாண்டா பிரசன்டா இருக்கும். இந்த பேஸ் பேருக்கு நடுவுல வந்து யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிரசன்டா இருக்கும் ரைட்டுங்களா. டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இங்க நடுவுல பிரசன்டா இருக்கும். இப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடைபெறணும்னு வச்சுக்கோங்க, அதாவது ரெட்டிப்பாதல் நடைபெறணும்னு வச்சுக்கோங்க. இந்த டிஎன்ஏ ரெண்டா இருக்கிறத வந்து தனித்தனியா இது மாதிரி வந்து நம்ம வந்து பிரிக்கணும் ரைட்டுங்களா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வந்து பிரேக் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இத பிரேக் பண்ணிட்டு எதுவுமே வந்து டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகாம யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா
அவங்க தான் டிஎன்ஏ எலிகேஸ் ரைட்டுங்களா, அதாவது எலிகேஸ் என்சைம்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து டபுள் ஸ்டாண்டா நம்ம கிட்ட இருக்கு. இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து இங்க வந்து இது கோர்ஸ் வச்சுக்கோங்க, பேஸ் கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. இதுல எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த அதாவது இந்த எலிகேஸ் என்சைம்ஸ் இந்த டிஎன்ஏ குள்ள வந்து வருவாங்க. உள்ள வந்த உடனே இந்த ரெண்டு பேண்ட் வந்து அப்படியே வந்து பிரிச்சிருவாங்க. இது பிரிச்ச உடனே இப்படி பிரிச்ச உடனே இந்த ஆங்கிள் தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அத வந்து டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்து ரெண்டு பேண்டை வந்து அப்படியே வந்து பிரிக்கிற ஒர்க்கை வந்து நம்ம எலிகேஸ் வந்து பார்ப்பாங்க ரைட்டுங்களா. அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ டோஃப் ஐசோமரேஸ் வந்து என்னங்க ஒர்க் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது சின்னதா வந்து இது மாதிரி வந்து டிஎன்ஏ இது மாதிரி வந்து டிஎன்ஏ பேண்ட்ஸ் பிரசன்டா இருந்தா இந்த ஆங்கிளை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீஜாயின் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மிங்கிளா இருக்குங்க டிஎன்ஏ பேண்ட், இப்படி வந்து மிங்கிளா இருக்கும். டிஎன்ஏ பேண்டை வந்து கட் பண்ணிட்டு லைட்டா வந்து கொஞ்சம் வந்து பெருசு மாதிரி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதே சேம் பேண்ட் கூட வந்து பைண்ட் பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா. அதுக்கு தான் நம்ம டோஃப் ஐசோமரேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஆனா வந்து நம்ம வந்து இங்க அந்த டிஎன்ஏ வந்து பிரிக்கிறதுக்கு இந்த டோஃப் ஐசோமரேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு வந்து டிஎன்ஏ எலிகேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான என்சைம்ஸ் கேட்பாங்க ரைட்டுங்களா. இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ரெட்டிப்பாதல்னு வந்தாவே இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி கேட்பாங்க ரைட்டுங்களா. ஆனா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இந்த கான்செப்ட் எல்லாமே பிரசன்டா இருக்கும். ஆனா நம்ம டயக்ராமேட்டிக் ஓரியன்டா நம்ம ஓரளவுக்கு வந்து ரெஃபர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஈஸியா புரியும் ரைட்டுங்களா. அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டு எக்ஸ்பிளனேஷன் நான் பண்றேன் ரைட்டுங்களா. எலிகேஸ் வருவாங்க, நம்ம கிட்ட டபுள் ஸ்டாண்டா இருக்கு. இந்த டபுள் ஸ்டாண்ட வந்து பிரிக்கணும். எதுக்காக வந்து பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அதாவது ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெறும். அதுக்காக அந்த உள்ள இருக்கிற இது மாதிரி வந்து அப்படியே வந்து பைண்டா இருக்கிற டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து பிரிக்கணும். அந்த பிரிக்கிற ஒர்க்கு அதாவது எலிகேஸ் என்சைம்ஸ் பார்ப்பாங்க ரைட்டுங்களா. ஆனா நடுவுல வந்து யார் இருப்பாங்க, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருப்பாங்க ரைட்டுங்களா. அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு இது மாதிரி வந்து ரெண்டு ஸ்டாண்டா வந்து பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து இந்த டோஃப் ஐசோமரேஸ் வந்து லைட்டா வந்து பெருசு பண்றதுக்காக ஒரு டிஎன்ஏ பேண்டை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீஜாயின் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இவங்க டோஃப் ஐசோமரேஸ் இங்க வந்து அதாவது எலிகேஸ் என்சைம்ஸ் வந்து செயல்பாட்டு நிலையில பிரசன்டா இருப்பாங்க ரைட்டுங்களா. அதுக்கப்புறமா இது மட்டும் கொஸ்டின் ஏரியா கிடையாதுங்க, இந்த டயக்ராமே கொஸ்டின் தான் ரைட்டுங்களா. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன புரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து வருவாங்க. இது எல்லாமே வந்து ஓகசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ணாவே அந்த உள்ள இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து கொஸ்டின்ஸ் தான். அதுல வந்து இன்டர்னல் அந்த கான்செப்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டா நம்மளால ஆன்சர் பண்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ரைட்டுங்களா. இப்ப வந்து சி ஆப்ஷன் நான் கரெக்டா நான் சொல்லியிருக்கேன். ஏ ஆப்ஷன் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வராது. டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இன்டர்னல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்டர்னல்ல வந்து ஒர்க் பண்றதுக்காக வந்து இருப்பாங்க. டோஃப் ஐசோமரேஸ் வந்து இந்த ஆங்கிள் பிரசன்டா இருக்கும். சி கரெக்டான ஆப்ஷன். கைரேஸ்ன்றது ஒன் ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் டோஃபோ ஐசோமரேஸ் உடைய ரிலேஷன்ஷிப் தான் ரைட்டுங்களா. அப்போ எல்லா ஆப்ஷன்லயும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணும்போது கரெக்டான ஆப்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா சி தான். 95% வந்து சி ஆப்ஷன் வந்து வருவாங்க ரைட்டுங்களா. இது மாதிரி ஜெனடிக்ஸ்ல நீங்க கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கும் போது இது மாதிரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க நம்ம ரைட்டுங்களா. ஆனா இது மாதிரி கொஸ்டின் கேட்டா நமக்கு வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு வந்து நம்ம உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிருக்கிறோம் ரைட்டுங்களா. நம்ம அவங்க கேட்கிற அதாவது ரைஸ் பண்ற கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து டிக் பண்ணணும்னு நீங்க வந்து திங்க் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்கா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணாதான் உண்டு ரைட்டுங்களா. இல்லைன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது ரைட்டுங்களா. நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது, அடுத்த மூணாவது கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ஆர் சீன் டியூரிங், அதாவது தமிழ்ல ஓகசாகி துண்டுகள் டேஸ் நடைபெறும் பொழுது காணப்படும். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது படியெடுத்தல்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம். நெக்ஸ்ட் வந்து சி ஆப்ஷன் ரெப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ ரெட்டிப்பாதல்னு சொல்லுவாங்க. டில வந்து ஏ அண்ட் பி ரைட்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா.
ஆனா இதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ்ல இதெல்லாமே வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒரே லிங்க்ல வந்து வர மாதிரி பிரசன்டா இருக்கும் ரைட்டுங்களா. ஆனா இங்க ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கும் இதுக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்றது பேஸ்ட் ஆன் தட் புரோட்டீன் சிந்தசிஸ் ரைட்டுங்களா. அந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ல தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வருவாங்க. ஆனா ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் எதுவுமே வந்து இல்லவே இல்லை ரைட்டுங்களா. அப்போ வந்து ஏ ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷனும் வராது ரைட்டுங்களா. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டடிங்க, டிஃப்ரெண்ட் அது ப்ரோகேரட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் யூகேரட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டு வீடியோ நானே போட்டிருப்பேன் ரைட்டுங்களா. அது வேணும்னா அது செக் பண்ணி பாருங்க. அது டிஃப்ரெண்ட் ஒரு ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேட்டட் ஜெனடிக்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ரைட்டுங்களா. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்றது புரோட்டீன் சிந்தசிஸ் பேஸ்டான வரும். ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ்க்கு அது அவங்களுக்குள்ள வந்து வரவே வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சி ஆப்ஷன் வந்து ரைட்டு, டி ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் பி சொல்றதுக்காக டி ஆப்ஷன் வந்து தப்பு தான். அப்போ வந்து கரெக்டான ஆப்ஷன் யாரை நீங்க கேட்டீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ரைட்டுங்களா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அது எதுக்காக வந்து அந்த சி ஆப்ஷன் கரெக்டா நான் சொல்லியிருக்கேன்னுட்டு இங்க ரீசன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ஷார்ட் சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அதாவது ஓகசாகி துண்டுகள் என்பது ஒரு சிறிய டிஎன்ஏ வரிசை தான் நம்ம ஓகசாகி துண்டுகள் ஆர் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் தான் சொல்லுவோம் ரைட்டுங்களா. அது எப்படிங்க ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ஆர் ஓகசாகி துண்டுகள் கிரியேஷன் ஆகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து சிந்தசிஸ் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இதுல எவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ் பர்டிகுலரா பிரசன்டா இருக்கும், அதாவது ஒரு அப்ராக்சிமேட் ரேட் தான் நான் கொடுத்திருக்கேன். ஒரு ஓகசாகி பிராக்மெண்ட்ல வந்து எவ்வளவு நியூக்ளியோடைடு எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா 150 இருந்து 200 பேஸ் பேர்ஸ் பிரசன்டா இருக்கும் ரைட்டுங்களா. நம்ம அங்க கொஸ்டின் என்னன்னா அந்த லொகேஷன் தான் கேட்டிருக்காங்க, எந்த ப்ராசஸ் நடைபெறும் போது ஓகசாகி துண்டுகள் ஃபார்மேஷன் ஆகும்னு தான் கொஸ்டின் ரைட்டுங்களா. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கீழே நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. டியூரிங் தி ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இந்த சின்னதா வந்து அதே நம்ம ஆல்ரெடி பழைய நம்ம செகண்ட் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணிருப்பேன். நம்ம கிட்ட வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ பிரசன்டா இருக்கு, அப்படியே வந்து மிங்கிளான டிஎன்ஏ இருக்குங்க. இந்த மிங்கிளான டிஎன்ஏ வந்து பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பிரிக்கிறதுக்கு வந்து எலிகேஸ் என்சைம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து இவங்க இந்த டோஃப் ஐசோமரேஸ் வந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து பைண்ட் பண்ணுவாங்க டிஎன்ஏ பேண்ட்ஸ். இங்க டோஃப் ஐசோமரேஸ் வந்து பிரசன்டா இருக்கும். இந்த ஸ்டாண்டு பிரிச்ச உடனே 2 ஸ்டாண்டா நமக்கு கிடைக்கும். ஒன்னு வந்து லீடிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து லேகிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. எப்பவுமே வந்து லேகிங் ஸ்டாண்ட்ல தான் இந்த டிஎன்ஏ அந்த பிராக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மேஷன் வந்து ஆவாங்க ரைட்டுங்களா. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நம்ம ஆர்என்ஏ பிரைமர்ஸ் இவங்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க ரைட்டுங்களா. இந்த கொஸ்டின்ல நான் அது வந்து வரல, அதுக்காக வந்து நான் எதுவுமே வந்து இங்க எழுதி போடல ஆர்என்ஏ பிரைமர்ஸ் பத்தி ரைட்டுங்களா. ஆனா இங்க வந்து சின்ன சின்ன புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து வருவாங்க, அதை வந்து நான் மிஸ் பண்ணிருப்பேன் ரைட்டுங்களா. இங்க வந்து நம்ம அக்யூரேட்டா பாக்குறதுக்கு இந்த கொஸ்டின் எதை பேஸ்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் தான். அதுக்காக தான் நான் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. இங்க வந்து இப்போ வந்து டிஎன்ஏ வந்து பிரிச்சாச்சு. டிஎன்ஏ வந்து பிரிச்சதை வந்து யாரை நீங்க கேட்டீங்கன்னா எலிகேஸ் என்சைம்ஸ் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிரிச்ச அதாவது பிரிச்ச 2 ஸ்டாண்ட் வந்து ஒன்னு வந்து லீடிங் ஸ்டாண்டா போயிருக்கு, ரெண்டாவது வந்து லேகிங் ஸ்டாண்டா போயிருக்கு ரைட்டுங்களா. இந்த லேகிங் ஸ்டாண்ட்ல தான் நம்ம ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஆவாங்க ரைட்டுங்களா. ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புது டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் தான் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் தான் சொல்லுவோம் ரைட்டுங்களா. தமிழ்ல வந்து ஓகசாகி துண்டுகள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இப்போ வந்து இந்த புது பிராக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து இங்க ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. இந்த 3 அப்படி வந்து இந்த 3 கோடு வந்து ஒன்னா நான் போட்டிருப்பேன் ரைட்டுங்களா. இவங்க தான் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் புதுசா ப்ரொடக்ஷன் ஆன சின்ன டிஎன்ஏ அந்த பேண்ட்ஸ் ரைட்டுங்களா. இவங்களுக்கு பேர் தான் ஓகசாகி பிராக்மெண்ட்ஸ் ஆர் ஓகசாகி துண்டுகள் சொல்லுவாங்க ரைட்டுங்களா.
அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இத மறுபடியும் வந்து ஒன்னா அது சின்ன சின்ன அந்த பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா பைண்ட் பண்றதுக்கு எலிகேஸ் என்சைம்ஸ் வந்து வருவாங்க. எலிகேஸ் என்சைம்ஸோட ஒர்க்கிங் பர்பஸ் என்னன்னா அந்த பிரிஞ்ச டிஎன்ஏ பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுற ஒர்க் தான் நம்ம எலிகேஸோடைய என்சைம்ஸோடைய ஒர்க். ரைட்டுங்களா? இவ்வளவுதாங்க. இந்த கொஸ்டின் என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஓகோசைட் பிராக்மெண்ட்ஸ் எங்க காணப்படும் தான் எங்க பிரசன்டா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம இந்த டயக்ராமேட்டிக் பேஸ்ட் வந்துட்டு இந்த டயக்ராமேட்டிக் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா ஓகோசைட் பிராக்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க பாருங்க. ரைட்டுங்களா? இந்த ஓகோசைட் பிராக்மெண்ட்ஸ் எந்த ப்ராசஸ் நடைபெறும் போது நமக்கு வரும்? டியூரிங் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ரைட்டுங்களா? அப்போ வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து யாரு கரெக்டான ஆப்ஷன்? ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ரைட்டுங்களா? இன்னும் இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல சொல்றதுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஆனா அது ஆல்ரெடி நான் அந்த கிளாஸ் வீடியோல வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அதுல வந்து எல்லாமே வந்து லார்ஜா நான் சொல்லியிருப்பேன். ப்ரோகேரட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் யூகேரட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இது தனித்தனியா வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி பிரசன்டா இருக்கும். ரைட்டுங்களா? சப்போஸ் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும். ரைட்டுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். அடுத்ததான் நம்ம 4வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. 4th கொஸ்டின். இன் டிஎன்ஏ when அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின். ரைட்டுங்களா? இவங்க வந்து டிஎன்ஏ கோட்ஸ் நீங்க அப்படியே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது. அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் occurs their association is as fair when of the which of the following pairs. அதாவது தமிழ்ல வந்து பாருங்க, டிஎன்ஏவில் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் காணப்படும் போது அவற்றின் தொடர்பு பின்வரும் எந்த ஜோடிகளுக்கு ஏற்ப இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு டிஎன்ஏ இந்த கொஸ்டினுடைய மீனிங் என்னன்னா, ஒரு டிஎன்ஏல வந்து அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த கோடுக்கு நடுவுல வந்து பிணைப்பு பிரசன்டா இருக்கும், இல்லைன்னா எந்தெந்த கோடுக்கு நடுவுல வந்து அதாவது ரிலேஷன்ஷிப் ஒரு இணக்கம் வந்து இந்த ரெண்டு கோடுக்கு இந்த கோட்ஸ்ல யாருக்குள்ள வந்து அந்த இணக்கமா வந்து இருப்பாங்க, யாருக்குள்ள வந்து பைண்ட் ஆகுறாங்கன்னு கொஸ்டின். ரைட்டுங்களா? அதே தான் நான் சொல்லியிருக்கேன். டிஎன்ஏவில் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் காணப்படும் போது அவற்றின் தொடர்பு, அதாவது பிணைப்பை நாம் வச்சுக்கலாம், தொடர்பு பின்வரும் எந்த ஜோடிகளுக்கு ஏற்ப இருக்கும். ரைட்டுங்களா? கீழே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின், இது வந்து பி ஆப்ஷன்ல அடினைன் சைட்டோசின், நெக்ஸ்ட் வந்து குவானைன் தைமின் இருக்கு. சி ஆப்ஷன்ல அடினைன் தைமின் இருக்கு, குவானைன் சைட்டோசின் இருக்கு. டி ஆப்ஷன்ல எல்லாமே வந்து சரியா இருக்குன்னு டி ஆப்ஷன்ல இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா இது நம்ம ஒழுங்கா படிக்கலன்னா, நம்ம மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு ஒழுங்கா வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்கும். ரைட்டுங்களா? அது ஆனா நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அடிக்கடி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து மனப்பாடமா வந்து பண்றதை விட கரெக்டா அந்த சப்ஜெக்ட் வந்து புரியணுங்க, நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் நம்ம எப்போ டெஸ்ட் எழுதினாலும் பிளஸ் நம்ம லாங் லைஃப்க்கு வந்து அப்படியே நம்ம மெமரியில வந்து அப்படியே நமக்கு வந்துடும். ரைட்டுங்களா? அந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷன்ல வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து சி தான், அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின். ரைட்டுங்களா? நான் இதுக்காக சி என்ன சொல்லியிருக்கேன்னுட்டு இங்க பாருங்க. நம்ம பொதுவா டிஎன்ஏ பேஸ் பேர்ஸை வந்து, அதாவது கரெக்டா இந்த ஆங்கிளை வந்து கரெக்டா கவனிச்சுக்கோங்க. நம்ம டிஎன்ஏ பேஸ் பேர்ஸை வந்து 2 பிரிவா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பியூரின்ஸ், செகண்ட் வந்து பிரைமிடின்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பியூரின்ஸ், செகண்ட் வந்து பிரைமிடின்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பேஸ்ட் ஆன் தட் அந்த ரிங் ஸ்ட்ரக்சர், டபுள் ரிங்கா சிங்கிள் ரிங்கான்னுட்டு பியூரின்ஸ் பிரைமிடின்ஸா பிரிப்பாங்க. ரைட்டுங்களா? இதுல பியூரின்ஸ் என்றவங்க அடினைன் குவானைன் தான் பியூரின்ஸ். ஓகேங்களா? அடினைன் குவானைன் பியூரின்ஸ். செகண்ட் வந்து பிரைமிடின்ஸ் என்றவங்க வந்து தைமின் சைட்டோசின் வந்து பிரைமிடின்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நம்ம வந்து இந்த கான்செப்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் கூட வந்து பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா? புரியுதா நீங்க சொல்றது? நம்ம டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ்ல பியூரின்ஸ் பிரைமிடின்ஸ் 2 பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் அந்த சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரா டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரான்னுட்டு
நம்ம பியூரின்ஸ் இதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த இது வந்து டவுட்டா இருந்தா நீங்க அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு வாங்க. அங்க கெமிக்கல் ஸ்ட்ரக்சரோட நான் எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணியிருப்பேன். ரைட்டுங்களா? பியூரின்ஸ்ன்றவங்க அடினைன், குவானைன், பிரைமிடின்ஸ்ன்றவங்க தைமின், சைட்டோசின். ரைட்டுங்களா? இப்போ கான்செப்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் கூட பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா? அந்த கால்குலேஷன் நான் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்க. அடினைன்ன்றது யாரு? பியூரின்ஸ். ரைட்டுங்களா? இப்போ தைமின்ன்றது பிரைமிடின்ஸ். அடினைன் பைண்ட் வித் தைமின். எப்பவுமே அடினைன் தைமின் கூட தான் பைண்ட் ஆவாங்க. ரைட்டுங்களா? இல்லைன்னா தைமின் அடினைன் கூட வந்து பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா? இது லைட்டா வந்து ஆல்டர்னேட் நம்ம வந்து பண்ணா நம்ம ஆல்டர்னேட்டிவ் போட்டா கூட அது வந்து கரெக்ட் தான். அடினைன் பைண்ட் வித் தைமின். ரைட்டுங்களா? இன்னும் வந்து உள்ள கிளியரா சொல்லணும்னா அடினைன்ன்றது பியூரின்ஸ், தைமின்ன்றது பிரைமிடின். ரைட்டுங்களா? அடினைன் வித் தைமின் நடுவுல வந்து ரெண்டு கோடுக்கு பேர் வந்து ஹைட்ரஜன் பாண்டால வந்து பிணைஞ்சிருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் குவானைன்ன்றது பியூரின்ஸ், நெக்ஸ்ட் வந்து சைட்டோசின்ன்றது பிரைமிடின்ஸ். ஓகேங்களா? இப்போ குவானைன் பைண்ட் வித் சைட்டோசின் வித் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டால வந்து பைண்ட் ஆயிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ அதே வந்து சேம் ரிவர்ஸ் வரும் பாருங்க. சைட்டோசின் இங்க வந்து சைட்டோசின் பிளஸ் பைண்ட் வித் குவானைன். ரைட்டுங்களா? இதுல வந்து ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் தான் இருக்கும். ரைட்டுங்களா? இங்க கீழே வந்து நான் மேல போட்டுக்கிறது வந்து லைட்டா வந்து ரிவர்ஸா வரும். அவ்வளவுதான். தைமின் பைண்ட் வித் அடினைன். ரைட்டுங்களா? இங்க வந்து ரொம்ப இன்டர்னல் ஒரு உட்புற கான்செப்ட் என்னன்னா ஒரு பியூரின் ஒரு பிரைமிடின் கூட வந்து பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா? அதை கரெக்டா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து அடினைன் தைமின் கூட தான் பைண்ட் ஆவாங்க வித் ஹைட்ரஜன் பாண்ட், டபுள் ஹைட்ரஜன் பாண்டு. செகண்ட் வந்து குவானைன் எப்பவுமே வந்து சைட்டோசின் கூட ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டால வந்து பைண்ட் ஆவாங்க. ரைட்டுங்களா? இந்த கான்செப்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. அடினைன் எப்பவுமே வந்து தைமின் கூட பைண்ட் ஆவாங்க. குவானைன் எப்பவுமே வந்து சைட்டோசின் கூட பைண்ட் ஆவாங்க. இதே தான் நம்ம இந்த ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஆனா இந்த கொஸ்டின் தனி இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் இங்க சொன்ன அந்த கான்செப்ட் அப்படியே தான் கொஸ்டின்ல பிரசன்டா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க மேல ஆப்ஷன்ல நீங்க பாருங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே அதர் ஆப்ஷன்ல இருக்கான்னு நீங்க பாருங்க. அடினைன்ன்றது ஒன் ஆஃப் தி பியூரின்ஸ். இங்க குவானைன்ன்றது அது வந்து பேஸ்ட் ஆன் தட் பியூரின்ஸ்ல தான் இருக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து சைட்டோசின் பிரைமிடின்ஸ்ல பிரசன்டா இருக்கு. ஆனா தைமின்ன்றது யாரு? நம்ம மறுபடியும் வந்து பிரைமிடின்ஸ்ல தான் இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா இந்த கால்குலேஷன்ல வந்து எப்பவுமே பைண்ட் ஆகவே ஆகாது. பி ஆப்ஷன்ல அடினைன்ன்றது பேஸ்ட் ஆன் தட் பியூரின்ஸா இருக்கு. சைட்டோசின்ன்றது மெஜாரிட்டி வந்து பிரைமிடின்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க குவானைன் டி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து குவானைன் வந்து சைட்டோசின் கூட வந்து பைண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஆனா இங்க பி ஆப்ஷன் வந்து ரைட். அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின். இங்க வந்து குவானைன் தைமின் கூட வந்து பைண்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு தான். இங்க வந்து சைட்டோசின் தைமின் கூட வந்து பைண்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ராங் தான். ரைட்டுங்களா? ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கும்போது சி ஆப்ஷன் வந்து கரெக்டா வரும். ரைட்டுங்களா? புரியுதா நீங்க சொல்றது? இந்த ஓவரால் கொஸ்டினுக்கு அடித்தளமே வந்து இவங்க தான். இந்த ஒண்ணு மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து பெட்டரா இருக்கும். நம்ம அப்படியே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இந்த கோர்ஸ் எழுதும் போது கீழே வந்து எழுதுங்க அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். நெக்ஸ்ட் வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் ஆச்சா, மறுபடியும் இங்கிருந்து மேல எழுதிட்டு போங்க அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இங்கிருந்து மறுபடியும் வந்து மேல எழுதிட்டு போங்க அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள், நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள், நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள், லாஸ்ட்ல வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். இதுதான் ரொம்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கிற ஷார்ட்கட் வந்து இவங்க தான். ரைட்டுங்களா? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் எழுதிட்டு மறுபடியும் கீழே இருந்து ரிவர்ஸ்ல போங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் 2 தான் வரும் அந்த கவுண்டிங்ல. அந்த 2 டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் போடுங்க. மறுபடியும் வந்து இந்த 2 டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் போட்ட உடனே நம்ம மைண்ட் செட்ல வந்து 2 டைம் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வரணும். 2 டைம் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வரணும். இது மாதிரி மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நம்ம வந்து எக்ஸாம்
எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது இது மாதிரி கால்குலேஷனுக்கு நம்ம ரஃப் ஷீட்ல வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின் புரியுதா நீங்க சொல்றது? இதை பேசிக் பண்ணி நம்ம கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா, நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். 5வது கொஸ்டின் நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததா 5th கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. 5th கொஸ்டின் இது வந்து ஓரளவுக்கு வந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின். அதே சேம் தான். நம்ம கரெக்டா வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சா இது மாதிரி கொஸ்டின் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ரைட்டுங்களா, இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ, நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன். நெக்ஸ்ட் இதுல வந்து கொஸ்டின் எப்படின்னா 3 கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதை வந்து யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, பியோட இதோடைய இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, சியோட இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன. ரைட்டுங்களா, அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றீங்க, எம்ஆர்என்ஏ இருந்து புரோட்டீனுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யார் வந்து முன்மொழிந்தா, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிட்டு சொன்னதான்னுட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, நம்ம கொஸ்டின் என்னன்னா ஏ வந்து யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லணும். சில வந்து டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ கன்வர்ஷன் ஆகிறதுக்கு இவங்களுக்கு வந்து பேர் என்ன. இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணுவோங்க, அவ்வளவுதான். ரைட்டுங்களா, ஏக்கு வந்து என்ன வருவாங்க, பிக்கு என்ன வருவாங்க, சிக்கு வந்து என்ன வருவாங்க. அதே தான் தமிழ்ல நான் கொடுத்துருக்கேன். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரதம், இதை வந்து முன்மொழிந்தவர் வந்து யாரு, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன. ரைட்டுங்களா, இங்க வந்து கீழே நான் கொஸ்டினா கேட்டிருக்கேன் பாருங்க. fill the blanks of A, B and C. அந்த ஏ அதாவது இந்த ஏ பி சியோட அந்த பிளாங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணோம். என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன உள்ள வருதான்னுட்டு நம்ம ஃபில் பண்ணா அது ஒரு கொஸ்டின். ரைட்டுங்களா, ஆனா இது பாக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், ஆனா அவ்வளவு ஈஸியா வந்து நம்மளால வந்து அட்டென்ட் பண்ண முடியாது இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே. ரைட்டுங்களா, நம்ம கீழே வந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே இதோடைய பேசிக் வந்து நான் எது நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு கண்டிப்பா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்து எதுக்காக வராங்க, எப்படி வருவாங்கன்னுட்டு நம்ம ரெஃபர் பண்ணணும். ரைட்டுங்களா, அதுக்கு நம்ம எந்த டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும். ரைட்டுங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் படியெடுத்தல் ப்ராசஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணா மட்டும்தான் இதெல்லாமே வந்து இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டுங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி அடுத்து வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து வருவாங்க. படியெடுத்தல் முடிஞ்ச பின்னாடி வந்து மொழியாக்கம் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் உருவாக்கம்க்கு வந்து போயிடுவாங்க. ரைட்டுங்களா, இதெல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிட்டு பிளஸ் இதை வந்து எந்த சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணோம். ரைட்டுங்களா, இந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம போயிடலாம். ஆப்ஷன் ஏல இது வந்து இந்த கான்செப்ட் வந்து கிரீக் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போ பி வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், சி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். பில வந்து இல்ல இந்த கான்செப்ட் வந்து வில்கன்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு, பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், சி வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க. ரைட்டுங்களா, சி ஆப்ஷன்ல இல்ல இந்த கான்செப்ட் வந்து வாட்சன் தான், அதாவது ஜேம்ஸ் வாட்சன் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. பி ஆப்ஷன் வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சி வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் டீல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏ வந்து இல்ல இந்த கான்செப்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணது சர்காப்ன்ற ஒரு சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பில வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்குது, சில வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, நான் ஃபர்ஸ்டே நான் என்ன சொன்னேன்னா இந்த டிஎன்ஏல இருந்து இந்த டிஎன்ஏ இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து அப்படியே வந்து ஒரு புரோட்டீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல வந்து ரெப்ளிகேஷன் ஒரு வார்த்தை இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நீங்க அடிச்சு விட்டுருங்க. ரைட்டுங்களா, எப்பவுமே வந்து நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ணாவே எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ இவங்க தான் வருவாங்க. ரைட்டுங்களா, ஆனா எக்காரணத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வரவே வராது. ரைட்டுங்களா, அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செய்யணும்.
நான் எப்படி நான் சொல்ல வரேன்னா டிஎன்ஏல இருந்து ஒரு அப்படியே ஒரு கோடா போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து புரோட்டீன் வந்து கிடைக்குதுங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் தான் இருக்கும். எக்காரணத்துக்கு வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வராது. ஓகேங்களா? அப்போ வந்து எந்தெந்த ஆப்ஷன்ல வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குதுன்னுட்டு அதை பாருங்க. சில வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அப்போ வந்து சி ஆப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து டில வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அப்போ வந்து டி ஆப்ஷன் வராது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பில வந்து நீங்க பாருங்க. பி ஆப்ஷன்ல பி வில்கன்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க. ஆனா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ன்றது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா டிஎன்ஏவில இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எம்ஆர்என்ஏவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ரைட்டுங்களா? ஆனா வந்து இவங்க வந்து பி ஆப்ஷன்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்றது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்றது சிம்பிள் தாங்க. ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு வந்து டிஆர்என்ஏ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் சில வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்டே வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வராது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பின்னாடிதான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வருவாங்க. ரைட்டுங்களா? அப்போ வந்து இவங்க வந்து தப்பு தான். நெக்ஸ்ட் வந்து ஏ ஆப்ஷனுக்கு வந்து வருவோம். இத நம்ம எதுவுமே வந்து நம்ம பார்க்கல. உங்களுக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட் பேர் தெரியலன்னா கூட வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு எஃபெக்ட் வந்து வரவே வராது. ஆனா உள்ள நடைபெற அந்த ப்ராசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சாவே ஒரு லைட்டை வந்து நம்மளால வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஏ ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வரும். ஆனா நான் இன்னும் ஏ ஆப்ஷன் வந்து ரைட்டா நான் சொல்ல வரவே இல்லை. எந்தெந்த டிராபேக்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து விட்டுருங்கன்னுட்டு நான் 3 ஆப்ஷன் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏ ஆப்ஷன் வந்து கடைசியில நிக்குது. அந்த ஏ ஆப்ஷன் வந்து ரைட்டா இல்லைன்னா தப்பான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஏ ஆப்ஷன் வந்து அதாவது ஏ வந்து இந்த கான்செப்ட் ப்ரொபோஸ் பண்ணது வந்து பிரான்சிஸ் கிரீக். அதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பி வந்து டிரான்ஸ்லேஷன். இது கரெக்ட் தாங்க. பி எம்ஆர்என்ஏல இருந்து நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகிற ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். அது ரைட் தான். நெக்ஸ்ட் வந்து சீல இருக்கிறது. சீல வந்து இந்த கான்செப்ட் பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரைட் தான். ஆனா ஆல்ரெடி இந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். டிஎன்ஏல இருந்து இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். அப்போ சில வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகணும்னா அதுக்கு உள்ள வந்து டிஆர்என்ஏ வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் பி கொடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டு இது வந்து கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ப்ரப்போஸ் பண்ணது வந்து கிரீக் தான். ஓகேங்களா? அப்போ வந்து எந்த ஆப்ஷன் ரைட்டு? இது வந்து ஏ ஆப்ஷன் தான் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஆனா இது மாதிரி வந்து நீங்க லைட்டா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது வராது, இந்த டாபிக் எது ஈரளவு அதாவது ரிலேஷன்ஷிப் இல்லாம எது இருக்குன்னுட்டு நம்ம பார்த்துட்டு அதை லைட்டா வந்து கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கரெக்டா வந்து எந்த ஆப்ஷன் வரும்னுட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் வந்துடும். ரைட்டுங்களா? ஆனா இது வந்து பாஸ்டா செய்யணுங்க. நம்ம எக்ஸாம் ஆல போயிட்டு இந்த அளவுக்கு டைம் எடுக்கிறதுக்கு அங்க எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. நம்ம கரெக்டா வந்து நம்ம கரெக்டா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தா இது மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாமே வந்து நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? 5 கொஸ்டின் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் RNA polymerase 3 from nucleoplasm will affect the synthesis of எந்த சிந்தசிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல நியூக்ளியோபிளாசத்திலிருந்து RNA polymerase 3 அகற்றினால் எந்த உற்பத்தியை பாதிக்கும்? அதாவது ஏ ஆப்ஷன்ல tRNA கொடுத்திருக்காங்க, பி ஆப்ஷன்ல HNRNA கொடுத்திருக்காங்க, சி ஆப்ஷன்ல mRNA கொடுத்திருக்காங்க, டி ஆப்ஷன்ல rRNA கொடுத்திருக்காங்க. அதே இந்த 5வது கொஸ்டின் மாதிரி இதுவும். ரைட்டுங்களா? எந்தெந்த ப்ராசஸ்ல எந்தெந்த RNAs வந்து வருதுன்னுட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ரைட்டுங்களா? இதோட முடிஞ்சதுங்க. இன்னும் சப்போஸ் வந்து தேவைப்பட்ட நம்ம அடிஷனல் கிளாஸஸ் வந்து ஜெனடிக்ஸ்ல நம்ம போட்டுக்கலாம். ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான் நம்ம ஜெனடிக்ஸ். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ரைட்டுங்களா?
இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்தா கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க போங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தா அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ரைட்டுங்களா? நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாங்க.